பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம், கர்த்தருடைய கரங்கள் உங்களை மீட்கிறது. ஆதார வசனம் ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போவதும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமும் ஆகவில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை மீட்கிறவர். அவர் நம்மை ரட்சிக்க கூடாதபடிக்கு, அதாவது மீட்கிறவர் என்றால் விடுதலை ஆக்குகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான சோதனைகள், பிரச்சனைகளை மீட்டுக்கொள்ள ஒரு தேவன் உண்டு. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான பிரச்சனைகள், போராட்டங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு மீட்பை, ஒரு விடுதலையை கட்டளையிட கர்த்தரால் மாத்திரமே முடியும். அவருடைய கை குறுகி போவதில்லை. அவர் இன்றும் அற்புதங்களை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அவர் கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமும் ஆகவில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க பாடுகளையும் கஷ்டங்களையும் குறித்து யோசிக்காம கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து நீங்க விடுதலையை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் வளருகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். 138வது சங்கீதம் 7வது வசனம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. கடைசி பகுதியை பாருங்க. உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அதாவது கர்த்தருடைய வலது கரம் உங்களை மீட்டெடுக்கும், உங்களை விடுதலையாக்கும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களின் கோபத்துக்கு கர்த்தர் அவருடைய கையை நீட்டுகிறார். ஹல்லேலூயா. நீட்டி உங்களுக்கான நியாயத்தை அவர் விளங்க பண்ணுவார். சத்துருக்களை நிர்மூலமாக்குவார். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதல் பகுதியை பாருங்க. தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எந்த பாதையில நீங்க இருக்கிறீங்களோ அந்த பாதையில கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வலது கையை பிடித்து உங்களை வழிநடத்தி செல்லுகிறார். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை மேற்கொள்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். இதை மறந்து விடாதீங்க. கர்த்தருடைய வலது கரம் உங்களை ரட்சிக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை மீட்டுக் கொள்கிறது. ஆகவே நீங்க சோதனை நாட்கள்ல சோர்ந்து போய் உட்காராம கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்கிறார், விடுதலையாக்குகிறார் என்பதை விசுவாசித்து அதை கர்த்தருடைய சமூகத்துல நீங்க விண்ணப்பமாக கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிறது. ஆதார வசனம் 18வது சங்கீதம் 35வது வசனம். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கென்று நாம் மீட்டுக்கொள்ளும்படியாக பாதுகாப்பிற்காக ஒரு ரட்சிப்பின் கேடகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே சத்ருவானவன் நமக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு நாம் பாதுகாக்கப்படுகிறோம். நாம் அதை காத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முன்னேறி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார். காருண்யம் என்றால் அவருடைய இரக்கம். பிரியமானவர்களே, அவர் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. கர்த்தருடைய வலது கரம் உன்னை தாங்கி வழிநடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடினமான சூழ்நிலைகள்ல நீங்க பயப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் திகைக்க வேண்டாம். அவர் உங்கள் தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை அந்த சூழ்நிலையில் பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். சகாயம் என்றால் உதவிகளை உங்களுக்கு கட்டளையிடுவார். கடைசி பகுதியை பாருங்க. அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குகிறார். ஹல்லேலூயா. முன்புள்ள வசனத்துல நம்ம பார்த்தோம், அவருடைய வலது கரம் நம்மை மீட்டுக் கொள்கிறது, ரட்சிக்கிறது என்று. இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம், அவருடைய வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறார் என்று. ஹல்லேலூயா. அப்போ நீங்க தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட சர்வசதா நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருந்து உங்கள் வலது கையை பிடித்து உங்களை வழிநடத்தி செல்லுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் சோதிக்கப்படுகிற காரியங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக கர்த்தருடைய கரங்கள் கொடுக்கிறது. ஆதார வசனம்
என்னாகமம் 11வது அதிகாரம் 23வது வசனம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகுகிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் பசியினால் கர்த்தருடைய சமூகத்தில் முறுமுறுத்தார்கள். அதன் நிமித்தமாக மோசேயை நோக்கி கர்த்தராகிய தேவன் இவ்விதமாக கூறுகிறார், என் கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்று சொல்லுகிறார். என்ன நடந்தது தெரியுமா? அதற்கு பின்வருகிற வசனங்கள்ல கர்த்தர் சொன்னபடி அவர் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஆகாரத்தை போஷித்தார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, சில சூழ்நிலைகளை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பார்வையில இது மிகவும் வேதனை உள்ளதாக இருக்கிறது. பிரியமானவர்களை, ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய கரம் இன்றைக்கும் உங்களை மீட்டுக் கொள்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களை விடுவிக்கிற வல்லமையுள்ள தேவனாக அவர் இன்றும் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். காற்றையும் கடலையும் அதட்டினவர். எண்ணற்ற அற்புதங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் செய்தார். அதை நம்ம பல வேத வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தாலும், மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னாலும் அது அப்புறம் போகும் என்று வேதம் சொல்கிறது. கடுகு விதையளவு என்றால் இஸ்ரவேல் நாட்டில் உயர்ந்து ஓங்கி வளர்கிற மரம் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசம் உயர்ந்து ஓங்கி வளர்கிறதா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் பொழுது மாத்திரமே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாத ஜனங்கள் மத்தியில் கர்த்தராகிய தேவனால் ஒன்றும் செய்ய இயலாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவனால் எல்லாம் கூடும் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு உங்களை வழிநடத்தி செல்லுவார், பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்ன வசனத்தின்படி விசுவாசத்தோடு கேளுங்க, நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நான்காவதாக, கர்த்தருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கிறது. ஆதார வசனம் மார்க் 10வது அதிகாரம் 16வது வசனம். அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய கை ஒருவனை ஆசீர்வதிப்பதற்காக உயர்த்தப்படுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நாமும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். லூக்கா 24வது அதிகாரம் 50வது வசனம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சீஷர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் மீது விசுவாசம் வைத்து அவரை பின்பற்றி செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய சுய இச்சைகளை சிறுவையில் அறைந்தவர்களாய் கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக, கர்த்தருடைய கரங்கள் சுகமளிக்கிறது. ஆதார வசனம் மத்தேயு 8வது அதிகாரம் 1வது வசனம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கும் அந்த குருடனுக்கு எப்படி விடுதலை கொடுத்தாரோ உங்கள் வாழ்க்கையிலும் விடுதலை தர வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்காமல் இருக்கிறது என்றால், குறித்த காலத்திற்காக நம்ம காத்திருக்க வேண்டும். இரண்டாவது, அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது நிமித்தமாக கர்த்தரிடத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு நம்முடைய ஆசீர்வாதம் தாமதிக்கப்படுகிறது. இந்த குருடனை போல கர்த்தருடைய சமூகத்தில் நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாக சுகமாக்குவார். ஹல்லேலூயா. வியாதியோடு கஷ்டப்படுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகமாக்க வல்லவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு தகுதி விசுவாசம். விசுவாசத்தை நீங்க வாயினால அறிக்கை பண்ணா மட்டும் போதாது, நீங்க ஜெபித்து காத்திருந்தா மட்டும் போதாது, நீங்க கிரியைகள் மூலமாக அதை செயல்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளந்திரியங்களை கர்த்தர் அறிந்து ஆராய்ந்திருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அப்போ அவருக்கு தெரியாத, அவருக்கு மறைவாக நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. அவர் நம்முடைய முகத்தை அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, மனிதர்களோ உங்கள் முகத்தை பார்க்கிறார்கள், ஆனால் கர்த்தரோ உங்கள் இருதயத்தை பார்க்கிறார் என்று. அப்போ உங்களை சோதித்து அறிகிறார். அதற்கு பின்பாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். விசுவாசித்து நீங்க கிரியை நடப்பிக்கணும். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வியாதியிலிருந்து ஒரு நிரந்தர விடுதலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா.
மார்க் 5வது அதிகாரம் 23வது வசனம். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் எபூருவின் மகளுக்காக எபிரு வேண்டிக் கொள்கிறார். அவள் மரண அவஸ்தைப்பட்டாள், அவள் வியாதியில் இருந்தாள். ஆனால் எபிரு கத்தர் மீது விசுவாசம் வைத்தபடியினால் கத்தர் அவனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அவனுடைய மகளுக்கு விடுதலையை கட்டளையிட்டார். வேதத்தில் அநேக அற்புதங்களை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, கிரியை மூலமாக அதை வெளிப்படுத்தும் பொழுது கத்தர் நிச்சயமாக உங்களை விடுவித்து காத்துக்கொள்வார். பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் இன்றும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பல அற்புதங்களை இன்றைக்கும் கர்த்தர் பல பேர் வாழ்க்கையில கட்டளையிட்டு ஜீவனுள்ள சாட்சிகளாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நீங்கள் முதலாவது கர்த்தர் மீது விசுவாசம் வைங்க. கர்த்தருடைய கரங்கள் உங்களை மீட்டெடுக்கிறது. கர்த்தருடைய கரங்கள் உங்களை தாங்குகிறது. அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களை சுகமளிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு மனதா இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவை அப்பா, எங்களை மது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மறிந்தும் மறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்களிடத்தில் குற்றங்கள் குறைகள் அப்பா இன்றும் காணப்படுகிறது. ஆண்டவரே, தயவாய் மன்னிங்க தகப்பனே. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டுமாப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்கு அப்பா உடைய கரம் குறுகி போகவில்லை அப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சுய ஆசையினால் சிக்குண்டு சோதிக்கப்பட்ட எல்லா காரியங்களில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உண்மையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கம் அடைவதில்லை ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா அவர்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. அப்படி தழும்புகளால் சுகமாக்குங்கப்பா. வியாதியோடு அப்பா கஷ்டப்படுகிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வியாதியிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. வியாதியோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, நீர் விடுதலை ஆக்கினால் அப்பா அது மெய்யான விடுதலையாக இருக்கும் தகப்பனே. அப்பா, டாக்டரை நாங்க நம்பலப்பா, உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. பரம தேவன் ஆண்டவரே, பரம வைத்தியராக உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஒரு விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. அற்புத சுகத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. குடும்பங்கள் இருக்கக்கூடிய எல்லா பிரிவினைகளை கத்தர் மாற்றி அப்பா இடிக்கப்பட்ட குடும்பங்களை மீண்டும் இயேசுவின் நாமத்தினால் கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா டிவோர்ஸ் கேஸுகளையும் வாபஸ் வாங்கி அப்பா உடைய பிள்ளைகள் மீண்டும் இணைந்து வாழ இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் அப்பா குழந்தை இல்லாமல் குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற வேளையில் அப்பா பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியை கத்தர் ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கடன் என்ற சிறையிருப்புல வாடி சிக்கி தவித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு தேவன் அற்புதத்தை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, நீர் கொடுக்கிற விடுதலை அப்பா நிரந்தரமாக இருக்குமே தகப்பனே. அப்பா, இந்த கடன் என்ற சிறையிருப்புல இருந்து ஒரு விடுதலை கட்டளையிட்டு பிள்ளைகள் தலையை நீர் உயர்த்த போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. நீடி ஆயுள் நாள் நன்மை நாள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருப்தியாக்குங்கப்பா. இந்த காணொலியை கேட்டுக்கொண்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கத்தர் சந்திங்கப்பா. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை அப்பா கத்தராகி தேவன் நீர் சந்தித்து அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே உடைய சித்தத்தின்படி நீர் வழிநடத்தி சொல்லும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. நீர் நீதி செய்கிற தேவன் அப்பா. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் அப்பா. பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆபீஸ்ல குடும்பத்துல எழும்புகிற மனிதர்களை கர்த்தர் சந்திங்கப்பா. பிள்ளைகளுடைய வழிகள் உமக்கு பிரியமா இருந்தால் அப்பா அவனுடைய எதிரிகள் கூட ஆண்டவரே சமாதானம் ஆவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் அப்பா பிள்ளைகளோடு சமாதானமாகும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, வீடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் குழப்பங்களை கர்த்தர் மாற்றுங்க தகப்பனே. இடிக்கப்பட்ட குடும்பங்களை இயேசுவின் நாமத்துல நீர் கட்டி எழுப்ப போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற இடத்துல நல்ல வேலையை கட்டளையிடுங்க தகப்பனே. இந்த வேலை இல்லாத நாட்கள் அவர்களுடைய தேவைகளை குடும்பத்தின் தேவைகளை கத்தர் சந்திங்க தகப்பனே. அப்பா, விசுவாசத்தில் ஆண்டவரை வேரூன்றி வளர பண்ணுங்கப்பா. ஏற்ற வேலையில குறித்த காலத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் அப்பா நம்முடைய சித்தத்தின்படி நல்ல வேலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திருமணத்திற்காக காத்திருந்து அப்பா இருதய சோர்வடைகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக
ஜெபிக்கிறேன். சில பேர் அப்பா தேவைகளுக்காக காத்திருக்கிறாங்கப்பா. பிள்ளைகளுடைய திருமண தேவைகளை கத்தர் சந்திங்கப்பா. ரட்சிக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் உடைய கரம் குறுகி போகவில்லை தகப்பனே. பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க. எல்லா சாபங்களை கத்தர் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதமாக மாற்றுங்க தகப்பனே. உம்முடைய சித்தத்தின்படி தகப்பனே பிள்ளைகளுக்கு ஏற்ற மணவாளனையும் மணவாட்டியும் கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் சந்ததியை பெருக பண்ணுங்க தகப்பனே. நீர் ஆபிரகாமின் தேவன் அப்பா, நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி தகப்பனே உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அப்பா கடற்கரை மணலை போல சந்ததிகள் ஆண்டவரை பெருகத்தக்க பெருக்கத்தை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா குழந்தைகள் கத்ரா வருகிற சுதந்திரம் ஆண்டவரே. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் உடைய பிள்ளைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. 10th 12th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் வேண்டிய போதிய ஆண்டவரே புத்தியும் கட்டளையிட்டு ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. பெற்றோருக்கு ஆண்டவரை கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. கத்தருக்கு பயந்து அப்பா ஞானத்தில் அப்பா வளருகிறவர்களா இருக்கத்தக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா நீர் பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகளை வழிநடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் தகப்பனே உயர வானத்திலும் இல்ல ஆழத்திலும் உள்ள சகல உன்னத ஆசீர்வாதங்களினாலும் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்குங்க தகப்பனே. இன்னும் தகப்பனே அப்பா ஆவிக்குரிய தேவைகளினாலும் இம்மைக்குரிய தேவைகளினாலும் பிள்ளைகளை திருப்தியாக்குங்க. உயர வானத்திலும் கீழே ஆழத்திலும் உள்ள சகல உன்னத ஆசீர்வாதங்களினாலும் பிள்ளைகளை திருப்தியாக்குங்கப்பா. வாதை உன் கூடாரத்தில் அணுகாதென்று வேதம் சொல்லுகிறதப்பா. பிள்ளைகள் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி தாபரிக்கத்தக்க தடையா இருக்கிற பொல்லாத சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குங்க. பிள்ளைகளையும் பிள்ளைகள் குடும்பங்களையும் அப்பா வாதை என்கிற நோய் தொடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எச்சிக்கிற சிங்கம் போல சத்ருவானவன் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதவர்களாக அதை மேற்கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க தகப்பனே. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்ன வசனத்தின்படி சத்ருவானவனுக்கு கன்னியாகும் பிள்ளைகளை மாற்றுங்க தகப்பனே. அப்பா சத்ருவை மேற்கொண்டு ஜெயம் பெற்றவர்களாய் இருக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜபாவியை கட்டளையிடுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை கட்டளையிடுங்க. அதிகாலையில் உண்மை தேடுகிறவர்கள் உண்மை கண்டடைகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க தகப்பனே. நீடிய ஆயுள்னாலும் நன்மையினாலும் திருப்தியாக்குங்கப்பா. புது புது கிருபையினாலும் நன்மையினாலும் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி வழிநடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கைகளை உயர்த்தி அப்பா உடைய பிள்ளைகளுடைய வலது கையை பிடித்து நீர் வழிநடத்தி செல்லுங்க தகப்பனே. அப்பா கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. பரத்திலிருந்து எங்களுக்கான ஒத்தாசையை அனுப்புங்கப்பா ஆண்டவரே. பிள்ளைகள் விரும்புகிற காரியங்கள் உடைய சித்தத்தின்படி ஆமென்றும் ஆமென் என்று நீ பதில் கட்டளையிட போகிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் அப்பா, நீங்க வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஆமென்றும் ஆமென் என்றும் நீ கட்டளையிட போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா சோர்ந்து ஆண்டவரே பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பயத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால் விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா இஎம்ஐ லோன் கடன்கள்ல சிக்கி வாடி தவித்து ஆண்டவரே கோர்ட்ல கேஸ் நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை அப்பா. நீர் அற்புதத்தின் தேவன் அப்பா. நீர் அதிசயமானவர் ஆண்டவரே. நீர் அதிசயத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. உடைய நாம மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களில் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூடர்ந்து பிள்ளைகளை தாங்கி வழிநடத்தட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய தேவைகளினாலும் இமைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை திருப்தியாக்கி ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்களை மண்ணன்று நினைவு கூறுகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. God bless you.